ஹேடா ஃபேரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து போன வீடியோஸில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருப்பேன். நான் நிறைய பேர் வந்து ரீப்ளை பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப வந்து எதிர்பார்த்தேன். பட் ஆனால் பண்ணலை. லைக் வந்து ஸ்டோரிஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், அதுவும் பண்ணலை. கொஞ்சம் லைக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வீடியோலையும் வந்து ஒரு கேள்வி கேட்பேன். யார் யாரெல்லாம் வந்து பதில் சொல்கிறீங்க, எத்தனை பேர் வந்து பதில் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். போன வீடியோவில் வந்து நான் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஒரே ஒருத்தங்க தான் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. வேல் அப்படின்ற ஐடியிலேருந்து தான் வந்து ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜங்குக் தான் வந்து அந்த கிட்னாப் பண்ண பர்சன். ஸோ இப்போ இந்த ஒன் ஷாட்டில் வந்து நம்ம ஜேகே தான் வந்து பார்க்க போகிறோம். மாஃபியா மாமாஸ் கேம் ஓட பார்ட் 2 தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் வந்து ஹாட் சீன்ஸ்லாம் வந்து டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி, என்னோட இன்னொரு சேனலோட ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, அவ்வளோதான். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் தான் நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். வேறு எதுவும் வந்து நான் உங்ககிட்ட கேட்கலை. ஸோ வந்து எனக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை பண்ணுங்க. ஓகேவாடா ஃபேரிஸ்? அண்ட் வந்து இந்த வீடியோலையும் வந்து நான் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் இந்த கமெண்ட்டில் தான். ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட கமெண்ட்ஸ் வந்து நான் பண்ணுங்க, லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வந்து காரணம் அதுதான். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் ரொம்பவும் இழுக்க விரும்பலை. ஸோ நம்ம இப்போ டைரக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். லாஸ்ட்டாக நான் வந்து எதில் முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, டயாங்கோட கேங்கும் அண்ட் ஜாங்கோட கேங்கும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதோடு வந்து நான் ஸ்டாப் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ இதோட அதில் இருந்து வந்து இது கண்டினியூ ஆகும். இப்போ வந்து அங்கே செம்மையான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. கன்னு, ஃபயரு, கையில் எது எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வச்சு அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து டயாங்கோட கார்ட்ஸும் ஜங்குக்கோட கார்ட்ஸும் அவங்க எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ டயாங்கோ ஜங்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து லைக் வந்து டயாங்கோட வந்து எல்லாமா இருக்கிற வந்து யோன்ஜன் வந்து யார் கூட வந்து சண்டை போட்டுட்ருக்காரு அப்படின்னா வந்து சூபின் கூட. ஸோ சூபின் லைக் வந்து சூபின் அங்கே இருக்கிறது யோன்ஜனுக்கு தெரியாது, யோன்ஜன் வந்து அங்கே இருக்கிறது நம்ம சூபினுக்கு தெரியாது. 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. லைக் வந்து சண்டை போடும்போது லைக் தான் ஃபர்ஸ்ட் பஞ்ச் விடும்போது தான் வந்து பார்க்குறாங்க, டேய் நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க, அதை நான் தாண்டா கேட்கணும், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி யோன்ஜன் கேட்குறாரு. டேய் இது என் பாஸ் சண்டைடா, அது ஏன் பாஸ்டா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லி, என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை தாண்டா ஓம் பாஸ் தூக்குனாரு. எது? ஐயோ இது வேறையா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாடா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஒரு ஓரமாக போய் ஒரு ஃபோனை தான் எடுக்கிறாரு சூபின் வந்து. டீ இதுக்கிட்ட இப்போ ஃபோன் எடுக்கிறேன், ரெக்கார்ட் பண்ண போறியா? அது இல்லை, கால் பண்ண போகிறேன். யாருக்குடா? யாருக்கு பண்ணணுமோ அவங்களுக்கு. அவரும் வந்து கால் பண்ணுறாரு. ரிங் போகுது, ஒரு ரிங் ஃபுல் போகுது, எடுக்கலை. ஐயோ இந்த நேரத்தை பார்த்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அகெயின் கால் பண்ணுறாரு. அதே மாதிரி 3rd டைம் பண்ணும்போது தான் கால் அட்டனே ஆகுது. ஹலோ அண்ணியாரே, பெரிய பிரச்சனையாகி போச்சு அண்ணியாரே, என்னடா ஆச்சு அப்படின்றது அந்த சைடில் இருக்கிற ஹீரோயினி வந்து கேட்குறாங்க. விச் இஸ் மீன்ஸ் நீங்கள் தான். அண்ட் அவங்களோட பேர் வந்து லைக் வந்து இதில் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஹீரோயினுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சுருந்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து 3 வச்சுருந்துருப்பேன். ஸோ இந்த பாட்டில் வந்து சுஜி. ஸோ சுஜி தான் அட்டன் பண்ணுறாங்க. என்னடா ஆச்சு அந்நியாரே, இதுதான் அந்நியாரு நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி டயாங்கும் ஜங்குக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. என்ன எப்படி டயாங் வந்தார், என்ன நடந்துச்சு அப்படின்றத. சரி எங்கே இருக்கீங்க?
அதுவா நியரே நான் லொக்கேஷன் அனுப்புறேன், வந்துடுறீங்களா? இல்லை நான் கூட வந்து உங்களை கூப்பிட்டு வரேன். சரிடா, வந்து என்னால் இப்போதைக்கு வர முடியாது, நீ வந்து என்னை கூப்பிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சுஜியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அதை உடனே வந்துடுறேன் நியரே, உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு, யாருக்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க? வேற யாரு? பாஸோட ஒய்ஃபு கிட்ட தான். ஓ, சரி சரி. வேற யாரும் இல்லை, வா பஸ்ஸு கட்டிக்க போற பொண்ணா இருந்தவங்க தான். எது? ஏய் என்னடா, இப்ப எதுவும் பேசுறதுக்கு டைம் இல்லை, நீ வாடா அப்படின்ற மாதிரி யோஞ்சனையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்போ வந்து ஜங்க கூட மேன்ஷனுக்கு தான் போறாங்க. அங்க போய் ரெண்டு பேருமே போய் அந்நியாரே அந்நியாரேன்னு ரெண்டு பேருமே கத்துறாங்க. அப்பதான் சுஜி விளையாண்டு, எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்கீங்க, பொறுமையா பேச முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாங்க. சாரிங்க அந்நியாரே, வாங்க வாங்க அந்நியாரே, போலாமா? போலாம் அப்படின்ற மாதிரி வந்து சுஜின்னு சொல்லிட்டு யோஞ்சன் பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. என்னடா கோலம் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்புறமே வந்து கூப்பிட்டுட்டும் வந்துடுறாங்க. லைக் வந்து அந்த சண்டை நடத்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. சுஜியும் உள்ளார நடந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் செம்ம சண்டை போயிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் செம்மையா ஜம்பு கூட்டையாவும் மாறி 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 அடிச்சிட்டு இருக்காங்க. வா டேய் உங்க அண்ணன் குர்றா அப்படின்ற மாதிரி சூபின் கிட்ட சுஜி கேக்குறாங்க. எதுக்கு அண்ணியாரு, மூடிட்டு குட்றா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டா போச்சு அண்ணியாரு அப்படின்ற மாதிரி லைக் வந்து கண் எடுத்து கொடுக்குறாங்க. இதில் எனக்கு பெருசு வேணும். பெருசா அண்ணியாரு வேணும்? ஓகே ஓகே அண்ணியாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவரும் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதையும் லைக் வந்து சுஜி கொஞ்சம் உள்ளார வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே தூக்கி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது ஷூட்டிங் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து எல்லாரோட ஐஸுமே வந்து யார் மேலே இருக்குன்னா சுஜி மேலே தான் இருக்குது. அதை டயாங்கும் ஜங்குக்கும் பார்க்குறாங்க. இவங்க இதுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் ரெண்டு பேருமே வந்து லைக் உருண்டு பிறண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த ஸ்பெஷல் அதை தான் பார்க்குறாங்க. உடனே ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு வேகமாக இப்போ சுஜி கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. சுஜி சுஜி அப்படின்ற மாதிரி டயாங் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஏய் அப்படின்ற மாதிரி நீ எங்கட போற அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் நீ தள்ளி போடா நீ தள்ளி போடான்னு அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சுஜி அப்படின்னு சொல்லிட்டு டேங்க ஹக் பண்ண வராரு. உடனே வந்து ஜங்குக் தள்ளி விட்டுறாரு டேங்க. டேய் ஒழுங்கா என் பொண்டாட்டிமா கிட்ட இருந்து போயிடுற அப்படின்ற மாதிரி. எதோ பொண்டாட்டிமாவா? ஆமாண்டா. என்ன சொல்றான் சுஜி அப்படின்ற மாதிரி தான் டேங் பாக்குறாரு. மாமா எது மாமாவா? ஏய் உனக்கு மாமானா அது நான் தான், அவன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாங்க. நீ மூடு, உன்னை யாரும் கேட்கல. எப்படி இருக்க மாமா அப்படின்ற மாதிரி சுஜி கேக்குறாங்க. நீ எப்படி இருக்க, இது என்னடி கோலம் அப்படின்ற மாதிரி. அப்போதான் வந்து லைக் டயாங் வந்து சுஜியோட வயிற்ற பார்க்குறாரு. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்னடி இது, கல்யாணம் ஆகி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் பண்ணிட்டியா, இவன் தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மாமா அது ஒரு பெரிய கதை மாமா, இங்கே பேச வேண்டாம், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி டேங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி சுஜி ஜங்கம் தூக்கிடுறாரு. என்ன பண்ணுற, கீழே விடு. இது பாரு பொண்டாட்டிமா, நீ வந்து இந்த மாதிரி டைம்லலாம் நடக்கூடாது. நீ யார் இங்கே வர சொன்னா, முதல்ல நீ யார் இங்கே கூப்பிட்டு வந்தா அப்படின்ற மாதிரி வந்து எவன்டா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாரு. லைக் வந்து தெரிஞ்சு லைக் வந்து எல்லாரையும் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. சூபின் நல்லா ஐயோ நான் தான் கூப்பிட்டு வந்தேன், தெரிஞ்ச என்ன தெரியலையே அப்படின்ற மாதிரி. அதானே எவன்டா கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து சூபின் வாயை திறந்ததும் அப்போ ஜங்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நீ தானா, நீ தான் அவளை கூப்பிட்டு வந்தியா? பாஸ் நான் இல்லை தலை, என்ன போய் டேய் 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 நடிக்காதடா நடிக்காதடா, நீ பார்த்த வேலை தானே அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்றாரு. போதும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எது சொன்னாலும் ஓகே தான் பொண்டாட்டிமா அப்படின்ற மாதிரி. எதே பொண்டாட்டிமா என்னடா நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி டயாங்கும் வந்து லைக் வந்து அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. அந்த கேங் ஃபைட்டும் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகுது. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வந்து எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அங்கே வீட்டில் இருக்கிறது லைக் ஜங்குக்கோட மேன்ஷனில் தான் ஜங்குக்கா சுஜியை பக்கத்துலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கொஞ்சம் கூட நகரவே விடல.
ஐயோ டேய் விடுடா, பொண்டாட்டிமா சும்மா இருங்க, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தேங்க முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவனுக்கு வேற வேலையே இல்லை. சுஜி, என்னதான் நடக்குதுங்க, தயவு செஞ்சு சொல்லு. உன்னை கிட்னாப் தானே பண்ணா இவன், சொல்லு, இங்கேயே வச்சு போட்டுடுறவன அப்படின்ற மாதிரி டயாங் கண் எடுக்கிறாரு. ஏய் நீ போடுறியா இல்லை வந்த உன்னை நான் போட்டுமாடா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் திரும்ப சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. போதும், நிறுத்துங்க, சண்டையை ஆரம்பிக்காதீங்க, நான் என்ன நடந்துச்சுன்றத சொல்றேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்றாங்க. சொல்லு அப்படின்னு டயான் சொல்ற. சொல்லு பொண்டாட்டிமா. டேய் நான் உன்னை கூப்பிடல, மூட்டுரு, ரைட்டு விடு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ சுச்சியும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே இருந்து தான் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் வந்து நான் இப்போவே வந்து சொல்லிடுறேன், ஹார்ட் சீன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நான் சொல்லிடுவேன், எங்கே வந்து ரொம்ப ஹார்ட்டாக வருமோ அதை வந்து டெலகிராமில் தான் போடுவேன். ஸோ அப்போது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுவேன், ஓகேவா? ஸோ வந்து இப்போது பேக் டு தான் அந்த மண்டபம், டேயாங்கோட மேரேஜுக்கு அந்த அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ அகெயின் அங்கே போகிறோம். அங்கே வந்து சுஜி ரொம்ப ஹாப்பியாக வந்து கல்யாண பொண்ணுங்கன்னா எவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து ரெடி ஆகுவாங்க, மேக்கப் எல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் அந்த கொஞ்சம் அப்படின்ற மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறது, அப்படி இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து சுஜியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட இருந்தது யார் அப்படின்னா வந்து டயாங்கோட பெரியம்மா, சித்தி, விச் இஸ் மீன் சுஜிக்கு அவங்க எல்லாருமே வந்து அத்தைங்க தான். அண்ட் வந்து ஒரு வயசான பாட்டி, அதாவது அந்த குடும்பத்தில் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு பாட்டிங்க, அவங்க சுஜியோட அத்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து டோர் நாக் ஆகுது. அப்போ வந்து யார் இந்த நேரத்துல, ஆ சரி யாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா அங்கே பாட்டி, மூணு பாட்டிங்க இருப்பாங்களா, அதில் ஒரு பாட்டி வந்து போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண, யாருப்பா நீங்கள்லாம், மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸா? மாப்பிள்ளை ரூம் இது இல்லைப்பா, மாப்பிள்ளை ரூம் அந்த பக்கம் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் கூட இருந்தது யார் அப்படின்னா லைக் வந்து பொண்ணோட ரூமுக்கு வந்தது யார் அப்படின்னா வந்து சூபின்னு, அதுக்கப்புறமா ஷூஹோ, அண்ட் அதுக்கப்புறமா வந்து லைக் மொத்தமாக 3 பேர் வந்திருப்பாங்க. ஷூஹோ, சூபின், அண்ட் அதுக்கப்புறமா வந்து யாரை வச்சுக்கலாம், காய், ஓகேவா? ஸோ காய், இவங்க 3 பேருமே வந்து உள்ளார வராங்க. கதவை வேகமாக வந்து உள்ளார வந்து உள்ளார வந்துட்டு கதவை மூடிடுறாங்க. டேய் யாருடா நீங்களாம், வெளில போங்கடா அப்படின்ட்டு சவுண்டு கேட்குது. உடனே அங்கேருந்த மற்ற 2 பாட்டிங்க அண்ட் வந்து உங்கள் பெரிய அத்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி லைக் வந்து கன்னை வச்சுட்டு தான் வந்து அந்த பாட்டி மண்டையில் கன்னை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. எல்லாரும் அமைதியாக இருக்கிறது நல்லது, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டி மண்டைக்குள்ளார புல்லட் இறங்கிடும் அப்படின்ற மாதிரி ஷூஹு சொல்லிட்டு இருக்காரு. யாரா நீங்களா, என்னடா பண்ணுறீங்க, விடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கத்தக்கூடாதுன்னு இப்போதானே சொன்னேன், அமைதியாக இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து இருந்த எல்லாருமே வந்து கட்டி போட்டுடுறாரு. கட்டி போட்டு வாயில் வந்து அடைச்சி வைப்பாங்க, அந்த மாதிரி வச்சிடுறாரு. சைலண்ட்டாக இருக்கணும், புரிஞ்சுதா? அப்புறமே வந்து என்னது இது, எந்த சவுண்டையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் வந்து நீங்களும் அண்ட் உங்கள் கூட இருந்த இன்னொரு சின்ன அத்தையும் தான் வந்து போய் பார்க்குறீங்க. பார்த்து உங்களுக்கு செம்ம ஷாக்கு. லைக் வந்து பாட்டி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது பின்னாடியிலேருந்து யாரோ உங்கள் மண்டையில் அடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், நீங்கள் மயங்கிட்டீங்க. சுஜி 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை, சின்ன அத்தை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்ப்ரேவை பண்ணிடுறாங்க. ஸோ மயக்கம் வர்ற அந்த குளோரோ இது இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அவங்களும் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்கள அப்படியே அங்கே படுக்க வச்சுட்டு அங்கே கட்டி போட்டவங்க எல்லார் ஃபேஸ்லேயும் வந்து மயக்க மருந்தை வந்து ஃபுல்லாக அடித்து விட்டு லைக் வந்து வெளியில் யார் இருந்திருப்பாரு அப்படின்னா வந்து ஜங்குக் தான் வந்து அந்த ஜன்னலுக்கு வெளியில் இருந்திருப்பாரு, பொண்ணோட ரூமு கீழே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணோட ரூம் கீழே அப்படின்றதுனால வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜன்னலை திறந்து கூட்டிகிட்டு போயிடலாம், அது மேலே இருந்தால் தான் ரிஸ்க் அப்படின்றதுனால வந்து நான்
மேல இருந்தா தான் வந்து நெறைய இது பண்ண முடியும் அப்படின்றதுனால வந்து இப்போ ஜன்னல தொறந்துட்டாங்க. கீழ தான் ரூமு. ஸோ வந்து அப்படியே அழகா வந்து சுஜிய தூக்கி அப்படியே ஜன்னல் வெளிய ஜங்கு கிட்ட இருந்து பாஸ் பண்றாங்க. அதுதான் அந்த கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஜங்குக்கும் வந்து உங்கள கையில வாங்கிட்டு, "ஆ பரவாயில்லையே, அழகா தான் இருக்கா. அதனால தான் மயங்கிடுச்சு போல" அப்படின்ற மாரி ஜங்குக்கும் வந்து உங்கள தூக்கிட்டு இப்போ ஒரு காருக்கு தான் போறாரு. அந்த ஜன்னல் வழியாவே வந்து ஷூஹோ, காய், அப்புறமா வந்து சூபின் 3 பேருமே வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ கார்ல தான் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போதான் வந்து சூபின் வாய தொறக்குறாரு. "தல, இது சரிதானா தல? தப்பு கிப்பு ஆயிரப்போது தல. டேய், நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும்டா. எவ்வளோ தைரியம் இருந்தா இவ கல்யாணம் வரைக்கும் போயிருப்பா. ஆ?" அப்படின்ற மாரி ஜங்குக் சொல்றாரு. அப்போ வந்து ஷூஹோ தான், "அ பாஸ், இதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகுறது?" அப்படின்ற மாரி வந்து ஜங்குக் சொல்றாரு. "அதெல்லாம் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லுவாரு. நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு." எவ்வளோ தைரியம் இருந்தா இவ வந்து கல்யாணம் அதுவும் இன்னொருத்தர கல்யாணம் பண்ண போயிருப்பா. அப்படின்ற மாரி வந்து ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்போ இப்போ வந்து காய், அ என்னதான் இருந்தாலும் அ பெரிய தலைக்கிட்ட சொல்றது பரவாயில்லையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டேய், அதான் நான் சொல்றேன்ல, ஒரு தடவை சொன்னா புரியாதடா. லைக் வந்து முன்னாடி யார் உட்காந்துட்டு இருக்காங்க, கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு வந்து தாய், அவரு பக்கத்துல வந்து ஷூ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் வந்து ஜங்குக்கு ஜங்குக் வந்து அவரோட அவருக்கு பக்கத்துல உங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா சூபின் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே தான் வந்து மேன்ஷனுக்கும் போறீங்க. மேன்ஷனுக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களை தூக்கிட்டு அப்படியே அவர் உள்ளார போய் உங்களை ஒரு ரூமில் படுக்க வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜங்குக் வந்து அந்த பர்சனுக்கு தான் வந்து கால் பண்ணுறாரு. விச் இஸ் மீன்ஸ் இன்னொருத்தருக்கு கால் பண்ணுறாரு. ஸோ அந்த இன்னொரு பர்சன் யார், அதுதான் வந்து இந்த வீடியோக்கான கேள்வி. நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். கால் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து நீ ஆசைப்பட்ட பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போனா நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்றாரு. அந்த பர்சனுக்கா, டேய் என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க, யாரோட கிட்னாப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னம்மா என்ன சொல்ற, நீ ஆசைப்பட்ட பொண்ணு, நீ லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்க போனா, அதனால தான் அவளை தூக்கிட்டு வந்துட்டேன். சீக்கிரமா கிளம்பி வா, அப்படின்ற கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. லைக் சொல்லிட்டு கட் பண்றாரு. அந்த சைட்ல இருக்கிற பர்சன், ஐயோ எவனா தூக்கிட்டு வந்தான்னு தெரியலையே, நான் லவ் பண்ற பொண்ணு அவ ஏன் கூட தானே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அந்த சைடில் இருக்கிற பர்சன் வந்து சொல்கிறாரு. ஸோ லைக் அந்த பர்சனும் வந்து அங்கே கிளம்பி வந்து வராரு. ஜங்குக்கோட மேன்ஷனுக்கு தான் ரொம்ப டென்ஷனாக லைக் வந்து ஸோ மற்ற 4 பேருமே வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பர்சன் வந்து வராரு. டேய், யாரோட கொடுத்துட்டு வந்த, என்னவளோட பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பர்சன் சொல்கிறாரு. வந்துட்டியா, வந்தோடனே ஏன் கத்துற, நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன், வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை கூட்டிட்டு இப்போ வந்து ரூமுக்கு தான் போகிறாரு. ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா வந்து அதில் நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க. உள்ள வந்து பார்த்த பர்சனுக்கு சமஷாக்கு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. என்னடா இதுனா, நீ லவ் பண்ற பொண்ணு தானே நீ தானே காமிச்ச, டீ இவ அவளை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுடா அப்படின்ற மாதிரி ஷாக்கா வந்து சொல்றது. ஏது அப்படின்னு பின்னாடி இருந்தா அந்த 3 பேருக்குமே ஷாக்கு. ஜங்குக்கு அதை விட பயங்கர ஷாக்கு. என்ன சொல்ற? ஆமாண்டா, டே பக்கி, இந்த மாதிரி இதை பண்றத முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஐயோ யாருன்னே தெரியலையே, ஐயோ எந்த வீட்டு கல்யாணம்னு தெரியலையே, ஏய் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பர்சன் சொல்றாரு. சும்மா விளையாடிட்டு இருக்காத, நீ லவ் பண்ற பொண்ணு தானே நீ கூட போட்டோலாம் காமிச்சியே டீ, ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோ கால் பண்ணுறாரு. அது வந்து ஒருத்தவங்க அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்து ஷாக்கு. ஃபோன்லேயும் பார்க்குறாங்க, அங்கே தூங்கிட்டு இருக்கிற உங்களையும் பார்க்குறாங்க. என்னது இது, ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் சைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திரும்பவும் அதே மாதிரி தான், ஃபோனை பார்க்குறாங்க உங்களை பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க உங்களை பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த காலும் கட் ஆகுது. இப்போ புரியுதா
யாரடா தூக்கிட்டு வந்தீங்க? பாவம்டா அந்த புள்ள. யார் வீட்டு கல்யாணத்துல இருந்துடா தூக்கிட்டு வந்தீங்க? முதல்ல கொண்டு போய் திருப்பி விடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது நீ பார்த்த வேலை தான், என்ன இதுல இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கிருந்து போயிடுறாரு. ஐயோ தலை, இப்ப என்ன தலை பண்ண போற அப்படின்ற மாதிரி வந்து ஷூஹோ சொல்றாரு. ஐயோ என்னடா பண்றது, நான் தான் அப்பவே சொன்னேன்ல தலை, பெரிய தலை கிட்ட சொல்றது வந்து பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்களா, பாவம் அந்த பொண்ணு, கல்யாண கனவோட இருந்த அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டீங்களே தலை அப்படின்ற மாதிரி வந்து சூபின் சொல்லிட்டு இருக்காரு. தலை இப்ப என்ன தலை பண்றது, நடந்து போச்சு, அந்த பெண்ணை பேசாம கொடுப்பை விட்டுறலாமா தலை அப்படின்ற மாதிரி காய் சொல்லிட்டு இருக்காரு. டேய் கொஞ்சம் அமைதியாங்கடா. டேய் நீ ஒண்ணு பண்ணு, ஷுகோ காய், நீங்க 2 பேரும் அந்த மண்டபத்துக்கு போங்க, அங்க என்ன நிலவரம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே அனுப்புறாங்க. அசத்தல. ஆனா தலை அந்த பொண்ணை இதுக்கு பேசாம கொண்டு போய் டேய் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க 2 பேருமே போய் அங்க கல்யாண மண்டபத்துல போறாங்க. போய் பார்த்தா அங்க வந்து கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து ஷாக்கு, என்னடா இது கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி. உடனே ஜங்குக்கு தான் கால் பண்றாரு. காய் கால் பண்றாரு ஜங்குக்கு. டேய் என்னடா நடக்குதுங்க தலை, இங்க ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கு தலை, என்னடா சொல்ற, இரு தலை நீயே பாரு தலை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணிட்டு அங்க நடக்கிறத காமிக்கிறாங்க. டேய் என்னடா பொண்ணு மாறிடுச்சு, இந்த பொண்ணை விட்டுறலான்னு பார்த்தா அங்கே அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சூப்பின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிடா கிளம்பி வாங்க நீங்க. ஆனாத்தால இப்ப என்ன பண்றது, வாங்கடான்னு சொன்னேன். அப்படியே அவங்களும் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஜம்புக்கா மண்டை பிச்சுக்குது, ஐயோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. தலை இப்ப என்ன தலை பண்றது, பாவம் தலை அந்த பொண்ணு. டேய் நான் பார்த்துக்கிறேன்டா. அப்போதான் வந்து லைக் ரூம்ல நீங்க எங்க இருக்கீங்கன்ட்டு அப்போதான் வந்து எந்திரிச்சு கதவை தட்டிட்டு இருக்கீங்க. யாரு யாரு அப்படின்னு, கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. டேய் என்னடா பண்றது, அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டாடா அப்படின்ற மாதிரி காய் சொல்லிட்டு இருக்காரு. தலை செத்தலை நீங்க பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம் தலை, எங்க வேலை முடிஞ்சுச்சு. எங்கடா போறீங்க, எவனாவது இடத்த விட்டு நகர்ந்தீங்க அப்படியே கட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஐயோ தலை என்ன தலை, மூடிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடி 3 பேருமே வந்து போறாங்க. லைக் ஜங்குக் வந்து டோரை ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி லைக் ஓப்பன் பண்ணதுமே வந்து லைக் வந்து அந்த சவுண்டு கேட்டுருக்குள்ள. ஸோ அந்த சவுண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, சுஜி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்ஷீட் இருக்குல்ல, ஸோ அந்த பெட்ஷீட்டை அவர் மேலே போட்டு பிடிச்சிட்டு நல்லா நங்கு 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 நங்குன்னு கொட்டுறாங்க. அது வந்து லைக் பெட்ஷீட்டை திடீர்னு வந்து தூக்கி போட்டதுமே ஆத்திடே ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. சோஃபா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. செம்மையா நங்கு 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 நங்குன்னு வந்து கொட்டுறங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கிட்னாப் பண்ணிருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து கொட்டு கொட்டு கொட்டுன்னு அடிக்கிறாங்க. செம்மையா மண்டையில கழுத்துல முதுகுலன்னு சொல்லிட்டு செம்மையா அடி அடி அடின்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கிட்ட என்னோட கல்யாணத்துல அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அடி அடின்னு அடிக்கிறாங்க. 3 பேருமே வந்து டேய் செம்மையான சம்பவம்டா, ரெக்கார்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் நம்ம வாழ்க்கையில இனிமே பார்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு ஷூகோ. அது என்னமோ உண்மைதான்டா, ஆனா பாச நினைச்சு பரிதாபப்படுறதா இல்ல சிரிக்கிறன்னு சுத்தமா தெரில அப்படின்ற மாதிரி சூப்பினும் டே எட்ரா எட்ரா ஒரு செகண்ட் கூட விடக்கூடாதுடா எட்ரா அப்படின்ற மாதிரி காய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயா நீங்க ஜங்கு கூட லைக் வந்து ஜங்குக்கு வந்து உங்களை விட ஹைட்டு தானே, நீங்க இவங்க எப்படி வந்து இன்னும் கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட கழுத்து தான் வந்து பிடிச்சிட்டு இருக்கீங்க. லைக் வந்து பெட்ஷீட் போட்டதுல அவருக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியலையா. ஸோ வந்து நீங்க வந்து ஜங்கு கூட கழுத்து தான் வந்து உங்க கையால பிடிச்சிட்டு எவ்வளோ தைரியண்டா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து இன்னமும் அடிக்கிறது கிக் பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இதுக்கு மேல முடியல, பிடிச்சி உங்களை தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டு பெட்ஷீட்டை தூக்கி போட்டு உங்களை அப்படியே டீப் பிரெத் எடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே நீ அடிச்சிருந்திருப்ப அப்படின்ற மாதிரி வந்து அவர் பாக்குறாரு. நீங்களும் கோவமா எந்திரிச்சு நின்னுட்டு
எவ்ளோ தைரியம் இருந்தா நீ என்னைய கிட்னாப் பண்ணியிருந்திருப்ப அப்படின்ற மாரி நீங்க வந்து பக்கத்துல வந்து ஒரு குச்சி இருந்திருக்கும். லைக் வந்து பெரம்பு மாரி. அது அங்க இருந்திருக்கும். அடிக்கிறதுக்கு நீங்க தொரத்துறீங்க. "டேய் டேய் டேய் எட்றா எட்றா" அப்படின்ற மாரி வந்து செம்மையா வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு, ஒளிஞ்சுகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களா ஜங்குக்க வந்து தொரத்துன்னு தொரத்துறீங்க அடிக்கிறதுக்கு. "டேய் நில்லுடா! எவ்ளோ தைரியம் இருந்தா இந்த மாரி பண்ணியிருப்ப. ஏய் சும்மா இருடி, நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருச்சு. தெரியாம நடந்த மிஸ்டேக்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. எது தெரியாம தெரிஞ்ச மிஸ்டேக் பண்ண மிஸ்டேக்? என்ன கிட்னாப் பண்ணது உனக்கு தெரியாம நடந்த மிஸ்டேக்கா? டேய் இன்னைக்கு நீ செத்தடா. என்னோட கல்யாணத்துல இருந்து எவ்வளவு தேரம் இருந்து என்ன கிட்னாப் பண்ணியிருந்திருப்ப. நில்லுடா, உன்னை விட மாட்டேன்டா இன்னைக்கு பொழக்காம அப்படின்னு சொல்லிட்டு குச்சி தூக்கி துரத்துன்னு சுத்தி துரத்திட்டு இருக்காங்க. அப்போதான் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் வந்து அவங்க வந்து வெளியில போனவங்க வந்து வந்திருப்பாங்க. யாருன்னா ஜங்குக்கோட அப்பா அம்மா அண்ட் தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. உள்ளார வந்து பார்க்குறாங்க. ஸோ வந்து பார்த்ததுமே என்ன நடக்குது அப்படின்னா சூபின்னு காயிஷோ 3 பேருமே சோஃபா பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது உங்களுக்கு வியூக்கு நல்லா வருது. அண்ட் வந்து ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சு லைக் வந்து ஜங்குக்கோட அம்மா தான் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க 3 பேரும். எதுக்கு சோஃபா பின்னாடி உட்காந்துட்டு ஃபோன்ல ஏதோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னத்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தாதான் வந்து லைக் வந்து சவுண்ட் அதிகமா வருது. டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்ப. ஏய் தெரியாம நடந்த மிஸ்டேக்டி, விட்டுடுறி பொண்ணாச்சான்னு பாக்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான். இது எவ்வளோ இன்னைக்கு நீ செத்துடா என் கையால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட்டிட்டு இருந்த புடவைய வந்து மடிச்சு சொருவாங்கல்ல, அந்த மாதிரி சொருவிட்டு முந்தானியும் எடுத்து வந்து நல்லா சொருவிட்டு இன்னைக்கு நீ அவ்வளோதான்டா பொண்ணாச்சுன்னு பாக்குறியா, இருடா உனக்கு இன்னைக்கு பொழக்கவும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வாய வச்சுட்டு சும்மாவது இருந்திருக்கலாம். ஐயோ உசுப்பேத்தி விட்ட போலையே. ஏய் ஒழுங்கா அமைதியா இருந்துரு, நான் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. நீ எந்த புட்டிங்க வேணா இருந்துட்டு போடா, இன்னைக்கு நீ செத்தடா என் கையால அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து நீங்க பின்னாடி துரத்தி ஓடிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குறீங்க, நம்ம பையனா இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. உங்க தாத்தாவும் பாட்டியும், அதாவது ஜங்குக்கோட தாத்தா பாட்டி, யார்த்தி என்ன நடக்குறீங்க, நம்ம ஜங்குக்கையா வந்து இந்த பொண்ணு இப்படி புரட்டுன்னு புரட்டிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உங்க லைக் வந்து ஜங்குக்கோட பாட்டி, பரவாயில்லையே நம்ம பேரனுக்கு ஏத்தவளாதான் இருக்கா போல அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தாத்தா, உங்க ஜங்குக்கோட அப்பாவும் அம்மாவும் என்னடி நடக்குறீங்க, யாரு அந்த பொண்ணு, ஏண்டியோ அவ வந்து இவனை துரத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிதான் அவரு வந்து பாக்குறாரு. ஜங்கு கூட அம்மாவும் எனக்கு மட்டும் எப்படி தெரியும், உங்க கூட தானே நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, ஜங்குக்கு வந்து ஸ்லிப்பாக கீழே விழுந்துடுறாரு. ஆத்தி என்னது கீழே வேற விழுந்துட்டுனா அவ்வளவு வேகமா எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறதுக்குள்ளார என்ன ஆகுது அப்படின்னா வந்து சுஜி வந்து ஜங்குக்கு மேலே போய் உட்காந்துடுறாங்க. மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேரை பிடிச்சி நல்லா திருவுன்னு திருவுறாங்க. ஏய் வலிக்குதுடி விட்ரி, வலிக்கட்டும் எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்ப, கல்யாணத்துல இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமா அப்படின்ட்டு வந்து அப்போ ஜங்குக்கு லவ் பண்ற பொண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஃபீல் லைக் வந்து முடிவே பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. உன்னை விட மாட்டேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கழுத்துல செம்மையோ பிடிக்கிறீங்க. வலிக்குதுடி டேய் துரோகிகளா, எங்கடா போனீங்க, வந்து காப்பாத்துங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சூபினி ஷூஹோ கையை தான் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காரு. நாங்களாம் அவங்க 3 பேருமா வர்ற மாட்டோமே, எங்களுக்கு எங்க உசுறு தான் முக்கியம், எங்க என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு சிரிச்சு விழுந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து லைக் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வந்து ஒரே டைம்ல பண்ணதுல யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க 4 பேரும் ஷாக்கு. என்ன இவங்க எப்போ வந்தாங்க, வாங்க வாங்க, ஏய் இது எங்க வீடுடா
ஆமால. சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே எஸ்கேப் போயிட்டாங்க. பாத்தியாடி எப்படி ஓடுறானுங்கன்னு. சரி இருங்க பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டையே விட்ரு விட்ரு வலிக்குது. வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும், நீ பண்ணதுக்கு இது தாண்டா வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பிடிச்சி இழுக்கிறாங்க. வலிக்குதுடி விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி தட்டி விட பார்க்குறாரு. ஆனால் வந்து சுத்தமாக வந்து முடியவே இல்லை. பிகாஸ் அவர் வந்து கமுந்து விழுந்ததுல தானே வந்து நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ எந்திரிக்க புரியா இல்லையாடி, முடிய வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கி வந்து கிடைக்காங்க. கடிக்காதடி. ஐயோ, ஒரு ராட்சசி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து 4 பேருமே வந்து ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. யார்ரா இந்த 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா தான் வந்து அத்தி என்னது இது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூச்சு மூடிக்கிறாரு. யார் முன்னாடி அச்சிக்கப்படக்கூடாது, அவங்க முன்னாடியே அச்சிக்கப்பட்டு நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜங்கு கூட அம்மா தான், மாமாமா போதுமா என் பையனை விட்டுருமா, இந்த வயசுலேயே ஒட்டையை ஆக்கி விட்டுறாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போதான் சுஜி வந்து பார்க்குறாங்க. நீங்க தான் இவனெல்லாம் பெத்தீங்களா, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க, என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. இவன் பண்ண வேலைக்கு விட்டுறி பண்ண வலிக்குதுடியா, தயவு செஞ்சு விட்டுறி, தெரியாம பண்ணிட்டேன் நீ, தெரியாம எப்படிடா பண்ணுவேன், தெரியாம எப்படி பண்ணுவேன், இப்ப நான் எப்படிடா வந்து திரும்பி போக முடியும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. உடனே அங்கே பாடிதான், மம்மா என் பேரனை விட்டுருமா, அவன் என்ன பண்ணானோ எனக்கு தெரியல, ஆனால் அவன் ஏதோ பண்ணியிருக்கான்னு புரியுது, தயவு செஞ்சு என் பேரனை விட்டுருமா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்கு கூட பாட்டி சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பையன் உங்கள் பேரன் பண்ண வேலையை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பாருமா, ஜங்குவோட அப்பா தான், என் பையன் தப்பு பண்ணிட்டான் தான், அதுக்காக வந்து இப்படிலாம் வேண்டாமா, அவன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி நான் கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் கண்டிச்சிருந்தீங்கன்னா இவன் ஏன் இப்படி இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஜங்குக்கு வந்து ஒரு சீக்ரெட்டான மாஃபியா, பட் ஆனால் அவர் ஒரு சிஇஓ, லைக் ரொம்பவும் வந்து கோல்டாக ரூடான ஒரு பர்சனாக தான் வந்து ஆஃபீஸில் அவங்க மாஃபியா ஒர்க்லேயும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து அது சுத்தமாக யாருக்குமே வந்து தெரியாது. உடனே ஜங்குக்கோட தாத்தா தான், ஏம்மா இந்த தாத்தா சொல்கிறது கேளுமா, அவனை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைக் அந்த மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து நீங்களும் வந்து ஜங்குக்கு அவனோட முடியை பிடிச்சிருந்துருப்பீங்களா, அதை விட்டுட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கி பெருமூச்சு வந்து லைக் கோவத்தில் வந்து ப்ரீத் பண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் எப்பா விட்டாடா சாமி, என்ன அப்படி பிடிக்கிற ராட்சசி அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கும் வந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. அவரு தலையா அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு நல்லா நட்டுக்கிட்டு நிற்கிது அவரோட முடி. அந்த மாதிரி என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி வந்து ஜங்கு கூட அம்மா கேட்குறாரு. அம்மா தெரியாமல் இவளை வந்து கிட்னாப் பண்ணிட்டம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எது கிட்னாப் பண்ணிட்டியாடி, என்ன வேலைடா பார்த்துருக்க, எதுக்குடா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அப்பா கேட்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறாரு. அதனால் வந்து நான் கிட்னாப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு வந்து அதுவும் இவளும் அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஓ டி, கல்யாண மண்டபத்துலேருந்து கல்யாண பொண்ணு தூக்கிட்டு வந்திருக்கேடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை பாருங்க, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, சுஜி தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் பையன்தான் என்னை கல்யாண மண்டபத்தில் இருந்து கடத்திட்டு வந்தான், என்னோட கல்யாணத்தை அவன் தான் நிறுத்தினான், அப்போ என்ன கல்யாணம் அவன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. எது, ஏய் என்ன விட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, அச்சான்னு வை அப்படின்ற மாதிரி ஜங்கு எகுறாரு. நீங்கள் என்னடா என்ன என்ன அப்படின்ற ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஜங்கு பம்புறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க ஜங்குக்கு இப்படி பம்புறத புதுசாக இருக்குது. அப்போ கரெக்டாக வந்து அவங்க ஃபேமிலியில் 4 பேருமே, அப்போது நம்ம ஜங்குக்கு ஏற்றவ இவ தான், இவ்வளோ வருஷமும் நாமளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் கல்யாணம் பண்ணிக்கூடான்னு, ஆனால் பண்ண மாட்டேன்ட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ வசமாக சிக்கனா, இந்த சான்ஸை விட்டா
வேற கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து ஆமா ஆமா நீ சொல்றதுதான் சரி, இவனால தான் உன் கல்யாணம் நின்னுச்சு, அப்ப இவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஏத என்ன நீங்க எல்லாம் வந்து என்ன கூட்டு சேர்ந்துட்டு என்ன வந்து இது பண்ண பாக்குறீங்களா, அதெல்லாம் என்னால முடியாது, யாருக்கிட்ட முடிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலி கிட்ட வந்து எகிர்றாரு. உடனே வந்து சுஜி அவங்க ஜாங்கோட காது பிடிச்சி திருவுறாரு. ஆ ஆ என்னடா என்ன பண்ண மாட்டியா பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திருவுறாரு. ஆ ஆ ஆ ஆ ஆ, நான் எப்ப சொன்னேன், பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கப்புறம் தான் சுஜி வந்து விடுகிறாங்க. அதுக்கப்புறமா அது இப்பவே எப்போ நல்ல நேரமோ பார்த்து எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது எது வந்து இவனோட ரூமு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்களும் வந்து அந்த ரூமு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. ஐயோ என்ன சரியான ராட்சசியா இருப்பா போல. ஓ தெரியாம தப்பு இப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி சரி வாங்க வாங்க நம்ம எல்லாம் கல்யாண வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க எல்லாருமே போக பார்க்குறாங்க. என்ன கல்யாண வேலை? அவதான் சொல்லிட்டு போறானா நீங்க பண்ணிருவீங்களா? நான் தான் விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து சொல்றாரு. டேய் நீ பண்ணதுக்கு இதுதான் உனக்கு தண்டனை. உன்னை யாரா எதுவுமே தெரியாம போய் கிட்னாப் பண்ண சொன்னா? நீ கிட்னாப் பண்ணதுலயே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்பதான் நீ உருப்படியா ஒரு வேலையை பார்த்திருக்க. ஒழுங்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. வாங்க வாங்க நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, ரிலேஷன்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லணும், பெரிய மண்டபத்தை புக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஜாங்கு வந்து ஐயோ வேண்டாம் வேண்டாம்மா, ஏமா இப்படி பண்ற, அவன் பாத்துலமா இப்படி இருக்கான்னு. உனக்கு அவ தாண்டா கரெக்டு, நாங்க எத்தனையோ பொண்ணைய காட்டிட்டோம், ஆனா ஒருத்தையும் வந்து நல்ல நல்லா பிடிக்கல வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி தந்த இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க விடுறதா இல்லை, அவளை ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க எல்லாமே வந்து கல்யாணத்துல வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றது, இன்வைட் பண்றது, மண்டபம் புக் பண்றது, இந்த மாதிரிலாம் மற்ற வேலைகள்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே வந்து பார்க்குறாங்க. ஒரு 2 days கழிச்சு தான் வந்து மேரேஜு. ஸோ வந்து அந்த 2 days வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஸோ லைக் வந்து அன்னைக்கு நைட்டு ஸோ வந்து டின்னர் தான். சுஜிதா வந்து உட்காடுறாங்க. நல்லா பார்க்குறாங்க, என்னது இது எல்லாம் வெஜ்ஜாக இருக்கு, ஏன் நான்வெஜ்ல யாரும் சமைக்க மாட்டீங்களா இங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து நான்வெஜ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வந்து புதுசா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்க இருக்கிற மேட்ஸும் வந்து எல்லாமே வந்து அவங்களும் வந்து எல்லாம் வேக வேகமா வந்து கேட்டதை பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே வந்து நைட்டு வந்து அப்படியே முடியுது. ஜங்குக்கு வந்து வெளியில போனவர் தான், அவரு வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறமா தான் வந்து ஜங்குக்கோட அம்மாவும் பாட்டியும் சுஜி கிட்ட பேசுறதுக்கு ரூமுக்கு, ஜங்குக்கோட ரூம்ல தான் இப்போ வந்து சுஜி ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கதான் வராங்க. சுஜியும் பாக்குறாங்க. வாங்க, ஏன் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து உள்ளார வராங்க. இதை பாருமா, என் பையன் அவனை பத்தி என்ன வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? ஆச்சா ஆச்சா, அந்த இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, அவன் பண்ணது தப்பு தான், அதை நியாயப்படுத்த நான் எப்பவுமே வந்து விரும்ப மாட்டேன். பண்ண போறதும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அம்மா சொல்றாங்க. ஆனா நீயும் ரொம்ப லட்சணமா அழகா தான் இருக்க, உன்னை மாதிரி வந்து உன்னை பார்த்த போதே நம்ம வீட்டு மருமகளா இவ வந்தா நல்லா இருக்குமேன்னு தான் யோசிச்சேன். ஆனா அதே மாதிரியே இப்போ நீ வந்து என் வீட்டுக்கு மருமகளா என் பேரனுக்கு ஒரு ஆஹ் அதாவது என்ன சொல்றீங்க, பேரனுக்கு மனைவியா நீ வரப்போற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உன்னை நாங்க நல்லா பாத்துக்கிறோம், உன் வீட்டுல கூட நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல பேச வேண்டாம், இதை அப்படியே விட்டுருங்க, நான் தொலைஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏம்மா உன் வீட்டிலலாம் எனக்கு தெரியும், நான் யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன், எத்தனையோ வருஷம் கழிச்சு என்னோட குடும்பமும்
என் மாமாவோட குடும்பம் ஒன்று சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணாங்க. இப்போ நான் வந்து போய் நின்னா கண்டிப்பா வந்து அதை என் தங்கச்சியோட வாழ்க்கையை பாதிக்கும். கண்டிப்பா எனக்கு தெரியும். எனக்கு நான் அங்கே இல்லைன்னா அந்த இடத்துல என் தங்கச்சி தான் இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் போய் நின்று திரும்ப அது பிரச்சனையாகி என் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து அதை கெடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் தொலைஞ்சது தொலைஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. நீங்க வந்து அது ரொம்ப வந்து எவ்வளோ வந்து ஒரு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு அவங்களுக்கு நல்லாவே புரியுது. நீ கவலைப்படாதம்மா, உங்களுக்கு நான் இருக்கோம், கவலைப்படாத, நாங்க நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆஹ் அப்படியே வந்து அந்த 2 டேஸுமே வந்து போகுது. அண்ட் வந்து மேரேஜ் டே ஃபுல்லாக வந்து சுஜியை வந்து கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி பண்ணாங்களோ அது எல்லாமே பண்ணிட்டு ஜங்குக்கும் வந்து கல்யாணமும் வந்து முடியுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் டைமு தான். ஸோ வந்து இப்போ வந்து ஜங்குக் தான் வந்து அவர் ரூமில் இருக்கார். அவருக்கா செம்ம காண்டாகுது. லைக் வந்து இப்படி சடனாக நடந்துச்சு அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா சுஜியும் வந்து எப்பவும் போல் உள்ளார வராங்க. கல்யாணம் பண்ணிட்டு இருடி உன்னை என்னென்னலாம் பண்ணுறேன்னு பாரு, என்னையே கல்யாணம் பண்ணிட்டல, என்ன கல்யாணம் பண்ணதுக்கு நீ எவ்வளோ வருத்தப்பட போறன்னு பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த டைம் தான் வந்து சுஜியும் வந்து உள்ளார வராங்க. அந்த பால் இது இருக்குல்ல, ஸோ அதே எடுத்துகிட்டு உள்ளார வராங்க. உள்ளார வந்ததுக்கப்புறமா டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு பக்கத்தில் தான் வந்து வராங்க. ஜங்குக்கா அவ்வளோ தெனாவட்ட திமிரா உட்காந்துட்டு இருக்காங்க. சுஜியும் பார்க்குறாங்க, ஏன் முன்னாடி நீ திமிர கட்டுற, இருடா உன்னை எப்படி முடக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அந்த பாலை கொண்டு போய் நீட்டுறாங்க. இந்தா அப்படியே, ஏய் என்ன நீட்ற, என்னடி மரியாதை இல்லாம பேசுற, நான் இப்போ புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜங்குக் சொல்றாரு. அந்த பால் சும்மா அப்படியே பக்கத்துல வச்சுட்டு, இப்போ அதுக்கு என்ன, என்னடா என்ன அப்படின்ற மாதிரி போறாங்க முன்னாடி. ஜங்குக்கா என்னது இது, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, ஏய் தள்ளி போடி, எதுக்கு இப்போ பக்கத்துல வர, ஆ ஏன் புருஷன் நான் வரேன் அதுல உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து வேஷ்டி தானே, அதாவது ஷர்ட் தானே போட்டிருப்பாரு. அதில் வந்து அந்த பட்டன் சுழட்டி பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாங்க. ஏண்டி நீ என்னோட புருஷன் சரியா, என் புருஷனா உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதே மாதிரி ஒரு பொண்டாட்டியா உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ என்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் ரைட்ஸு எனக்கும் இருக்கு. என்கிட்ட உன்னோட ஆன்டிகிட்ட காட்டுன்னு வச்சுக்கேன், ஒட்ட நறுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ற ஜங்குக்கா, என்னடா இவ, யாரா இவ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஜங்குக்கு. இது எல்லாத்தையுமே வெயில நின்றுட்டு வந்து 3 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார் அப்படின்னா வேற யாரு, நம்ம சூபின்னு ஷூஹோ கைதான். ஏய் என்னடா இது, வெளியில சிங்கம் மாதிரி இருந்தவர் இப்போ பூனைக்குட்டியா இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து ஷூஹோ சொல்றாரு. கல்யாணம் ஆனாலே அப்படிதான் போல அப்படின்னு வந்து காய் சொல்றாரு. உடனே ஷூஹோ வந்து வெளியில என்னதான் வந்து வீரப்பா தெரிஞ்சாலும் வீட்டுக்குள்ளார சொம்புதான் தூக்கணும் போல அப்படின்ற மாதிரி சூபின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன பாக்குற அப்படின்ற மாதிரி சுஜி வந்து ஜங்குவை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. என்னடா பாக்குற, இது டாவா, ஆமாண்டா, இதை பாரு அப்படின்ற வந்து ஜங்குக்கு வந்து சொல்ல வராரு. சுஜி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. செம்ம ஷாக்கு ஜங்குக்கு. அதை அதுக்கு வந்து சடனாக எப்படி கிஸ் பண்ணுது, அதை விட பெரிய ஷாக் யாருன்னா அவங்க 3 பேத்துக்கு தான். ஏன்னா வந்து இது இந்த மேரேஜை வந்து எப்படி நடந்திருக்கும்னு அவங்களுக்கு தெரியும்ல. என்னடா நடக்குதுங்கடி, வாங்கல போயிடலாம், இங்கே வந்து நம்ம கெத்து அந்நியார் தான் போல, இனிமேல் அந்நியாரை தாண்டா நம்ம கரெக்ட் பண்ணணும், அதுக்கு பிளான் போடுவோம் வாங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேருமே வந்து போயிட்டாங்க. ஜங்குக்கு வந்து செம்மையாக வந்து நீங்கள் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி
அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு டீப் பிரீத் 2 பேருமே எடுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கா என்னடி பண்ற? அப்படின்ற மாரி தான் இருக்கு. லைக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஜங்குக்க வந்து நீங்க பெட்ல தள்ளி விட்டுர்றீங்க. அவரும் வந்து போய் விழுறாரு. "ஏய் என்னடி பண்ற? இதெல்லாம் நான் தான்டி பண்ணணும்." அப்படின்ற மாரி தான் வந்து சொல்றாரு. இத நீ பண்ண போறது கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இத நான் பண்ண போறேன். அப்படின்ற மாரி வந்து இப்ப அப்படியே வந்து ஜங்குக் மேல தான் ஓவர் ஆகுறாரு. ஜங்குக் பின்னாடி பின்னாடி போறாரு. ஆனா வந்து சுஜியும் அதுக்கேத்த மாரி வந்து போறாங்க. இப்ப வந்து இதுக்கப்புறமா போறதுக்கு இடமும் இல்ல. "ஏய் என்னடி பண்ற?" அப்படின்னு தள்ள போறாரு. உடனே ஜங்குக்கோட ஹேண்ட வந்து சுஜி அவங்க ஹேண்டால பின் பண்றாங்க பெட்ல. அந்த கிஸ் அப்படியே டீப்பா போகுது. அகைன் வந்து சுஜி வந்து கிஸ் பண்றாங்க. அண்ட் இதுக்கப்புறமா எல்லாமே வந்து டெலகிராம்ல தான் இருக்கும். ஸோ அங்க போய் நீங்க தாராளமா வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் வந்து சுஜியோட செஸ்ட்ல தான் வந்து படுத்துட்டு இருக்காங்க. லைக் வந்து லைக் வந்து எப்படின்னா அவங்களோட செஸ்ட்ல இப்போ நேக்கிட தானே இருக்காங்க. ஸோ வந்து படுத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ லைக் வந்து ரொம்ப வந்து டயர்டாகி வந்து படுத்துட்டு இருக்காங்க 2 பேருமே. அண்ட் வந்து ஒரு 10 o'clock இருக்குது. அப்போ தான் வந்து ஜங்குக்கோட அம்மா, பாட்டி எல்லாம் வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. சுஜி சுஜி ஜங்குக் எந்திரிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஜங்குக் வந்து இன்னமும் வந்து அவருக்கு ரொம்பவும் வந்து டயர்டாக இருக்கிறதுனால ரொம்பவும் உங்களை ஹக் பண்ணிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான் என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ அப்போ தான் சவுண்டு கேட்குது. நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கு பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை தான் எடுத்து மாட்டிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க லைட்டாக. என்னத்த அவங்க வந்து இல்லைம்மா அவங்க வந்து நீங்கள் ஜங்குக்கோட ஷர்ட்டில் இருக்கிறது நல்லாவே அவங்களுக்கு தெரியுது. சொல்லுங்க அத்தை. நான் இல்லை 10 மணி ஆச்சு அதான் எந்திரிச்சிட்டிங்களா இல்லையான்ட்டு. அத்தை லேட் ஆகும் அத்தை, செம்ம டயர்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அத்தை சரியா அப்படின்ற மாதிரி வந்து நாங்களே வந்து கீழே வரோம். சரி பிரேக்ஃபாஸ்ட்டு அதை வேணால் கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் போய் உனக்கும் கொண்டு வரேன் ஜங்குக்கும் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும் போய் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. கீழே போகும்போது தான் வந்து ஜங்குக்கோட அம்மாவும் பாட்டியும் பேசிட்டு போகிறாங்க. நல்லா மருமகளை தாண்டி பிடிச்சிருக்க நீ, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, அதனால தான் ஜங்குக்கு அவ பொண்டாட்டியா இருக்கா. அதுவும் சரிதான், இந்த மாதிரி இருக்கிற பொண்ணால தான் நம்ம பேரெல்லாம் அடங்குவோம் போல அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களும் வந்து கூடிய சீக்கிரத்துல நம்ம வீட்லயும் ஒரு குட்டி குழந்தை வரப்போகுது, ஒன்று என்ன 2 வர்றதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. லைக் வந்து நீங்களும் வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு சரி நம்ம போய் குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து குளிச்சுட்டு டவலை வேவ் பண்ணி தான் வந்து வரீங்க. அந்த டைம் தான் வந்து ஜங்குக்கும் வந்து எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. கண்ணை தேய்ச்சிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காராரு. கண்ணை திறந்து பார்த்தா உங்களோட வியூ தான் வருது. லைக் டவலோட வெளில வரீங்க. அங்கங்கே வந்து ஜங்குக்கோட அந்த லவ் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்களும் பார்க்குறீங்க. ஓ எந்திரிச்சிட்டியா அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. ஜங்குக்கு உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா என்னவா அப்படின்ற மாதிரி அப்போதான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி அவங்க இருக்கிறதா நோட்டீஸ் பண்ணிருக்கானா அப்படியே நீங்கள் ஸ்மெர்க் பண்ணிட்டு அந்த டவல் அப்படியே வந்து கீழே போட்டு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு அகைன் டெம்ப்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே பக்கத்தில் வரீங்க. ஜங்குக் அவரால் முடியல. நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு பெட்டில் தள்ளிட்டு திரும்பவும் வந்து அப்படியே வந்து ஜங்குக்கு மேலே ஓவர் ஆகுறீங்க. என்னடா ம் ரொம்ப ஏங்கி இருக்க போல, நேற்று நைட்டு பண்ணதெல்லாம் பத்தலையா நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சுஜி சொல்லும்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா சுஜியை பெட்டில் ஃப்ளிப் பண்ணிட்டு ஆமாம் பத்தலை தான், தலை இப்படி வந்து நின்னா எப்படி ஏக்கம் இல்லாமல் இருக்கும். பொண்டாட்டிமா எது பொண்டாட்டிமாவா? ஆமாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறார். அது என்னோட பொண்டாட்டிமா என்னமோ தெரில, உன்னை பார்க்கும்போது அப்படிதான் கூப்பிடணும்னு தோணுது. ஆஹா அப்படியா அப்படின்னு ஜங்கு கூட நெக்கில் வந்து அப்படியே சுஜி ஹேண்ட்ஸை ரேப் பண்ணுறாங்க.
அப்படியே வந்து அங்கே ஒரு மார்னிங் ஒரு மேக்கப் செஷன் சம்பவம் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து அங்கே அந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது கீழே வந்து. அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஜங்குக்கோட ஃபேமிலி அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்களே. அப்போ வந்து ஒரு சவுண்டு ரூம்லேருந்து கேட்குது, ஏதோ உடஞ்சி விழுந்த மாதிரி. எல்லாருக்கும் வந்து என்னடா சவுண்டு என்னடா சவுண்டு அப்படின்ற மாதிரி அவங்க பதறி போய் வராங்க. ஏ என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, கதவை திறங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பெட்டே வந்து உடஞ்சி விழுந்திருந்திருக்கும் கீழே. அந்த சவுண்டு தான் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்கும். நீங்களா உடனே வந்து திட்டுங்க, இருந்த மாடி என்ன வேர்டை பார்த்து வச்சிருக்க, பெட்டு உடஞ்சி போச்சு, சாரி பொண்டாட்டி கொஞ்சம் ரஃப்பாக தான் போயிட்டேன் போல, கொஞ்சமா டீ பெட்டே உடஞ்சிருச்சுடா அப்படின்ட்டு கத்துறீங்க. அங்க இருக்கிற வெளியில நின்றுட்டு எல்லாருக்குமே கேக்குது. அஹ் பரவாயில்ல பொண்டாட்டிமா, புது பெட்டு நம்ம வாங்கிக்கலாம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. டே ஸ்லோவா பண்ணுடா, பொண்டாட்டிமா ஸ்லோவா இல்லடி, முடியலடி என்னால அப்படின்ற மாதிரி. அங்க ஒரு செம்மையான சம்பவம் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் அப்படி சைஸா பிளஷிங்காக ஆகுது. அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே தான் வந்து ஃபியூ டேஸுமே போகுது. ஜங்குக்கா அவரு வந்து மாஃபியான்றதே சுத்தமா மறந்துட்டாரு. உங்க பின்னாடி தான் வந்து சுத்திக்கிட்டே இருக்காரு. பொண்டாட்டிமா பொண்டாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பின்னாடி தான் சுத்திக்கிட்டே இருக்காரு. வேலைக்கு போடா, நீ ஒரு சிஇஓடா, அதை வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம் பொண்டாட்டிமா, இப்போ உங்களை பார்க்கறது தான் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பையனா இது, எப்படி இருந்தவன் இப்போ இப்படி ஆயிட்டானே அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கு. சரி சந்தோஷமா இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஃபுல் அந்த வீட்டை அப்படி இருக்கு அவங்களுக்கு. நீங்களும் டீ போதுண்டா வேலைக்கு போடா, ஓ பொண்டாட்டிமா உங்களெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், நீங்களும் வா நாங்களும் சேர்ந்து போகலாம், எதே சேர்ந்து போகலாமா. அப்போதான் ஜங்க் கூடமா, சுஜி நீ தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு போயில்னா அவன் போகவே மாட்டான். 10 நாள் ஆச்சு அவன் வேலைக்கு போய், இப்படியே இருந்தா அவ்வளோதான் நட்டுக்கிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன். சுஜி தான் அங்கே அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து அங்கே எல்லாருமே வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து அங்கே போயிட்டுருக்கோம். சரி வேற வழியே இல்லை, சரிடா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து சுஜி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது ரூமுக்கு போகிறாங்க. ஜங்குக்கும் பின்னாடியே போகிறாரு. பொண்டாட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. நீ எங்கே வர, ஹெல்ப் பண்ண ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம், எனக்கு பண்ண தெரியும், போடா. ஆஹா நானும் வருவேன் வா, நம்ம சேர்ந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து அவர் சும்மா இல்லை, ட்ரெஸ்ஸு நான் தான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஜிக்கு வந்து அவர் தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்ற பேரில் வந்து அவர் கை அங்கே இங்கேன்னு போகுது. சும்மா ஒரு பொண்டாட்டிமா, நான் தான் பண்ணுறேன்ல, சும்மா இருங்க நீங்கள். டேய் நீ எதுக்கு பிளான் பண்ணுறேன்னு தெரியும், அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஒழுங்கா கம்பெனிக்கு ரெடி ஆகிற வேலையை பாரு. பொண்டாட்டிமா காலிலேருந்து நான் பண்ணவே இல்லை. இதை பாரு ஜங்கு, நீ நல்ல போல சம்மாத்தான் வந்து வேலைக்கு போனேன்னா நைட்டு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கா நிஜமாவா, நிஜமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அவரும் ரெடி ஆகிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு இப்போ அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு தான் போகிறீங்க. அங்கே போனதுமே அவரோட இது வந்து அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு கோல்டு ரூத்லெஸ் சிஇஓ தான் அவர் வந்து இருக்கார். அண்ட் வந்து நீங்களும் வந்து ஜங்கு பக்கத்துலேயே தான் வந்து இருக்கீங்க. அவன் வந்து ஒர்க் இப்படியே தான் வந்து டேஸ் எல்லாமே போகுது. ஒரு லைக் வந்து ஒரு 2 months ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க, முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லையே என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவும் வந்து உங்களுக்கு டயர்டாக இருக்குது, பசி எடுக்குது. லைக் வந்து சாப்பிட்ட எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து வயிற்றில் நிற்க மாட்டேங்குது, வாமிட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பாட்டி வந்து சங்கு கூட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இவ வந்து மாசமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, எதுக்கும் வந்து டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சரித்த நான் இப்போவே வந்தது என்னன்னு பார்க்குறேன். ஜங்குக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ்ன்றதுனால வந்து அவர் வந்து அங்கே இல்லை. ஸோ அவர் வந்து வெளியில் போயிருக்காரு.
போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிருந்திருப்பாரு. உங்களையும் வந்து கூட்டி இருந்திருப்பாரு. ஆனா நீங்க தான் வந்து இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லடா நீ போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து ஜங்குக்கு வந்து இல்ல இல்ல நான் இங்க இருந்து உன்னை பாத்துக்கிறேன்னு நான் அப்படி சொல்லியிருப்பாரு. நீங்க அவ்வளோ சொல்லியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஜங்கு கிளம்பி போயிருந்திருப்பாரு. டாக்டரே வந்து வர சொல்லி செக் பண்ணும்போது தான் வந்து இங்க வந்து இப்படி வந்து நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்கன்றதும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. நீங்க அந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து எதுக்கும் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்கேனிங் பார்த்துக்கிட்டது பெட்டரு. நீங்க வந்து நாளைக்கு கூட வந்து ஸ்கேனிங் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸும் சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் வந்து நீங்க நாளைக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரிஸ்கிரைப் பண்றேன். அத வந்து டெய்லி ரெகுலரா வந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு கிட்ட சொல்லணுன்ட்டு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அண்ட் வந்து பட் ஆனால் நீங்கள் ஜங்கு கூட அம்மா வந்து சொல்ல போகிறாங்க. உடனே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை சொல்லாதீங்க. ஏம்மா ஜங்கு கிட்ட எவ்வளோ சந்தோஷப்படுவோம் தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது. அத்தை ஜங்குக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் விஷயமா தான் போயிருக்கான். அவன் வரும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அத்தை. அட ஆமாம், அது கூட சரிதான். பார்த்து கத்துக்கடி என் பேத்திக்கிட்ட இருந்து. பாத்தியா என் பேத்தி எவ்வளோ புத்திசாலியா இருக்கா, நீயும் தான் இருக்கியே அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஜங்கு கூட அம்மாவை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆ சொல்லுவீங்க சொல்லுவீங்க என்னமோ நீங்க மட்டும் அப்படியே இதுன்ற மாதிரி. போதும் போதும் திரும்ப நீங்க மாமியார் மருமக சண்டைய ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லுமே வந்து லைக் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போதான் வந்து ஜங்குக்கோட அப்பாவும் தாத்தாவும் வர்றாங்க. என்னது இது 3 பேரும் வந்து அவ்வளோ குசு குசு குசுன்னு வந்து பேசிட்டு இருக்கீங்க, நாங்க வந்தது கூட தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா தான் சொல்றாங்க. அதுதானே, என்ன அதிசயம், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட தாத்தாவும் கேட்குறாங்க. லைக் வந்து நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தங்க வர போறாங்க அப்படின்ற மாதிரி உங்க லைக் ஜங்குக்கோட அம்மா சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கு புதுசாவா யார் வர போறா நமக்கு தெரியாம? உங்களுக்கு தெரியாம தான் வராங்க. ஆனா அது யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா சொல்றாங்க. சரி யாருமா வரா சொல்லு, தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாங்க. நீங்க தாத்தால இருந்து கொள்ளு தாத்தா வாயிட்டீங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. எல்லாருக்கும் என்ன அப்படின்ட்டு வந்து இப்ப சுஜி தான் பாக்குறாங்க. உண்மையாவா? அப்போ நான் தாத்தா ஆகிட்டேனா? அப்போ நான் தான் உலகத்துல ஹேண்ட்ஸமான தாத்தாவா இருப்பேன். ஹேண்ட்ஸமான தாத்தா. அந்த குழந்தை உங்க மூஞ்சிய பார்த்து பயப்படாம இருந்தா சரி. குழந்தைய அழ வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சங்கு கூட அம்மா சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு குட்டி குழந்தை வரப்போகுது, நம்ம ஜங்குக்கு குழந்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. அண்ட் வந்து என்ன பிளான் அப்படின்றதையும் அவங்கக்கிட்டயும் வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா, ஸோ அதை வந்து அங்கே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது. லைக் வந்து லைக் ட்ரிப்ளெட்ஸ் வந்து 3 குழந்தை வயிற்றுல இருக்குது. சுஜியோட வயிற்றுக்குள்ளார 3 குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்கு சம்மசத்து 3 ட்வின்ஸா ட்ரிப்ளெட்ஸா அப்படின்ற மாதிரில வந்து கேட்டுட்டு இருக்காங்க. லைக் அங்கே இருக்கிறது ஏன்னா லைக் வந்து சுஜியும் ஜங்கோட அம்மாவும் தான். அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. 3 அப்படின்ட்டு உங்களுக்கு ஷாக்கு, எப்படி நான் சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த வீட்டுக்கு வந்து சொன்னதும் அவங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. என்ன நிஜமாவா? ஆமாங்க, டாக்டர் தான் வந்து சொன்னார். லைக் இந்த ஸ்கேன் இதுவும் அந்த பிரிண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிறைய பிரிண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வீடு எல்லாமே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து கால் பண்ணி இந்த டைமுக்கு தான் அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஒழுங்கா கம்பெனிக்கு ரெடி ஆகிற வேலையை பாரு. பொண்டாட்டிமா காலில இருந்து நான் பண்ணவே இல்லை. இதை பாரு ஜங்கு, நீ நல்ல போல சம்மாத்தான் வந்து வேலைக்கு போனேன்னா நைட்டு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கா நிஜமாவா? நிஜமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அவரும் ரெடி ஆயிட்டு நீங்களும் ரெடி ஆயிட்டு இப்ப அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு தான் போறீங்க. அங்க போனதுமே அவரோட இது வந்து அப்படி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு கோல்டு ரூத்லெஸ் சிஇஓ தான் அவர் வந்து இருக்காரு. அண்ட் வந்து நீங்களும் வந்து ஜங்குக்கு பக்கத்துலேயே தான் வந்து இருக்கீங்க. அவன் வந்து ஒர்க் இப்படியே தான் வந்து டேஸ் எல்லாமே போகுது. ஒரு லைக் வந்து ஒரு 2 months ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப டயர்டாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து வீட்ல இருக்க எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்றாங்க. முன்ன இருந்த மாரி இப்ப இல்லையே, என்ன ஆச்சு? அப்படின்ற மாரி தான் இருக்கு. ரொம்பவும் வந்து உங்களுக்கு டயர்டா இருக்கு. பசி எடுக்குது. லைக் வந்து சாப்பிட்ட எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து வயித்துல நிக்க மாட்டேங்குது. வாமிட்டா வந்துகிட்டே இருக்கு. ஸோ அங்க இருக்கிற பாட்டி வந்து சங்கு கூட அம்மாகிட்ட சொல்றாங்க, "எனக்கு என்னமோ இவ வந்து மாசமா இருக்கிற மாரி தான் தெரியுது. எதுக்கும் வந்து டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோ." அப்படின்ற மாரி ஜங்குக்கோட அம்மாகிட்ட சொல்றாங்க. சரி அத்த, நான் இப்பவே வந்தது என்னன்னு பார்க்குறேன். ஜங்குக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்ன்றதுனால வந்து அவர் வந்து அங்க இல்ல. ஸோ அவர் வந்து வெளியில போயிருக்காரு. போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சு இருந்திருப்பாரு. உங்களையும் வந்து கூட்டி இருந்திருப்பாரு. ஆனா நீங்க தான் வந்து, "இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, நீ போ." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து ஜங்குக்கு வந்து, "இல்ல, இல்ல நான் இங்க இருந்து உன்ன பார்த்துக்கிறேன்னு" நான் அப்படி சொல்லியிருப்பாரு. நீங்க அவ்ளோ சொல்லியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஜங்கு கிளம்பி போயிருந்திருப்பாரு. டாக்டரே வந்து வர சொல்லி செக் பண்ணும்போது தான் வந்து இங்க வந்து இப்படி வந்து அ நீங்க பிரெக்னென்ட்டா இருக்கீங்கன்றதும் வந்து கன்ஃபார்ம் ஆகிருச்சு. எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. அ நீங்க அந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து எதுக்கும் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்கேனிங் பார்த்துக்கிட்டது பெட்டரு. நீங்க வந்து நாளைக்கு கூட வந்து ஸ்கேனிங் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி டாக்டர்ஸும் சொல்லிட்டு, டேப்லெட்ஸ்லாம் வந்து நீங்க நாளைக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரிஸ்கிரைப் பண்றேன். அத வந்து டெய்லி ரெகுலரா வந்து நீங்க சாப்பிடணும். அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்களுக்கு வந்து அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு அத விட ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜங்கு கிட்ட சொல்லணும்ன்ட்டு அவ்ளோ ஆசையா இருக்கு. அண்ட் வந்து ஆனா நீங்க ஜங்கு கூட அம்மா வந்து சொல்ல போறாங்க. உடனே வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. அத்த சொல்லாதீங்க. ஏம்மா ஜங்கு கிட்ட எவ்ளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது. அத்தை, ஜங்குக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் விஷயமா தான் போயிருக்கான். அவன் வரும்போது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அத்தை. அ அட ஆமா. அது கூட சரிதான். பார்த்து கத்துக்கடி என் பேத்திக்கிட்ட இருந்து. பாத்தியா என் பேத்தி எவ்வளோ புத்திசாலியா இருக்கா, நீயும் தான் இருக்கியே அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஜங்கு கூட அம்மாவை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆ சொல்லுவீங்க சொல்லுவீங்க, என்னமோ நீங்க மட்டும் அப்படியே இதுன்ற மாதிரி. போதும் போதும், திரும்ப நீங்க மாமியார் மருமக சண்டைய ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லுமே வந்து லைக் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போதான் வந்து ஜங்குக்கோட அப்பாவும் தாத்தாவும் வர்றாங்க. என்னது இது, 3 பேரும் வந்து அவ்வளோ குசு குசு குசுன்னு வந்து பேசிட்டு இருக்கீங்க, நாங்க வந்தது கூட தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா தான் சொல்றாங்க. அதுதானே, என்ன அதிசயம், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட தாத்தாவும் கேக்குறாங்க. லைக் வந்து நம்ம வீட்டுக்கு புதுசா ஒருத்தங்க வர போறாங்க அப்படின்ற மாதிரி உங்க லைக் ஜங்குக்கோட அம்மா சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கு புதுசாவா யார் வர போறா, நமக்கு தெரியாம? உங்களுக்கு தெரியாம தான் வராங்க. ஆனா அது யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா சொல்றாங்க. சரி, யாருமா வரா சொல்லு, தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாங்க. நீங்க தாத்தால இருந்து கொள்ளு தாத்தா வைட்டீங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. எல்லாருக்கும் என்ன அப்படின்ட்டு வந்து இப்ப சுஜி தான் பாக்குறாங்க. உண்மையாவா? அப்போ நான் தாத்தா ஆகிட்டேனா? அப்போ நான் தான் உலகத்துல ஹேண்ட்ஸமான தாத்தாவா இருப்பேன். ஹேண்ட்ஸமான தாத்தா. அந்த குழந்தை உங்க மூஞ்சிய பார்த்து பயப்படாம இருந்தா சரி. குழந்தைய அழ வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சங்கு கூட அம்மா சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு குட்டி குழந்தை வரப்போகுது, நம்ம ஜங்குக்கு குழந்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. அண்ட் வந்து என்ன பிளான் அப்படின்றதையும் அவங்கக்கிட்டயும் வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா? ஸோ அதை வந்து அங்கே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது. லைக் வந்து லைக் ட்ரிப்ளெட்ஸ் வந்து 3 குழந்தை வயிற்றுல இருக்குது. சுஜியோட வயிற்றுக்குள்ளார 3 குழந்தைங்க இருக்குது. உங்களுக்கு செம்ம சத்து. 3 ட்வின்ஸா?
என்னாச்சா அப்படின்ற மாதிரில வந்து கேட்டுட்டு இருக்காங்க. லைக் அங்க இருக்கிறது யாருன்னா லைக் வந்து சுஜியும் ஜங்கோட அம்மாவும் தான். அவங்களுக்கு சும்மா ஹாப்பியா இருக்கு. ஊனா அப்படின்ட்டு உங்களுக்கு ஷாக்கு. எப்படி நான் சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த வீட்டுக்கு வந்து சொன்னதும் அவங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. என்ன நிஜமாவா? ஆமாங்க. டாக்டர் தான் வந்து சொன்னாரு. லைக் இந்த ஸ்கேன் இதுவும் அந்த பிரிண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நெறைய பிரிண்ட்ஸ் நான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வீடு எல்லாமே ஃபுல்லா டெக்கரேட் பண்றீங்க. ஜங்குக்கு வந்து கால் பண்ணி இந்த டைமுக்கு தான் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒழுங்கா கம்பெனிக்கு ரெடி ஆகுற வேலைய பாரு. பொண்டாட்டிமா காலையில இருந்து நான் பண்ணவே இல்ல. இத பாரு ஜங்கு, நீ நல்ல போல சமத்தா வந்து வேலைக்கு போனேன்னா நைட்டு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜங்குக்கா நிஜமாவா? நிஜமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து அவரும் ரெடி ஆயிட்டு நீங்களும் ரெடி ஆயிட்டு இப்போ அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு தான் போறீங்க. அங்கே போனதுமே அவரோட இது வந்து அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு கோல்டு ரூத்லெஸ் சிஇஓ தான் அவர் வந்து இருக்காரு. அண்ட் வந்து நீங்களும் வந்து ஜங்குக் பக்கத்துலேயே தான் வந்து இருக்கீங்க. அவன் வந்து ஒர்க் இப்படியே தான் வந்து டேஸ் எல்லாமே போகுது. ஒரு லைக் வந்து ஒரு 2 months ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப டயர்டாகவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவும் வந்து உங்களுக்கு டயர்டாக இருக்குது, பசி எடுக்குது. லைக் வந்து சாப்பிட்ட எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து வயிற்றில் நிற்க மாட்டேங்குது, வாமிட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பாட்டி வந்து சங்கு கூட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இவ வந்து மாசமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, எதுக்கும் வந்து டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சரித்த, நான் இப்போவே வந்தது என்னன்னு பார்க்குறேன். ஜங்குக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ்ன்றதுனால வந்து அவர் வந்து அங்கே இல்லை. ஸோ அவர் வந்து வெளியில் போயிருக்காரு. போகவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிருந்திருப்பாரு. உங்களையும் வந்து கூட்டி இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் தான் வந்து இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லடா, நீ போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து ஜங்குக்கு வந்து இல்லை இல்லை நான் இங்கேருந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு நான் அப்படி சொல்லியிருப்பாரு. நீங்கள் அவ்வளோ சொல்லியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் வந்து ஜங்கு கிளம்பி போயிருந்திருப்பாரு. டாக்டரே வந்து வர சொல்லி செக் பண்ணும்போது தான் வந்து இங்கே வந்து இப்படி வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. நீங்கள் அந்த டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து எதுக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கேனிங் பார்த்துக்கிட்டது பெட்டரு. நீங்கள் வந்து நாளைக்கு கூட வந்து ஸ்கேனிங் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸும் சொல்லிட்டு டேப்லெட்ஸ்லாம் வந்து நீங்கள் நாளைக்கு வந்ததுக்கப்புறம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், அதை வந்து டெய்லி ரெகுலராக வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு கிட்ட சொல்லணுன்ட்டு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அண்ட் வந்து பட் ஆனால் நீங்கள் ஜங்கு கூட அம்மா வந்து சொல்ல போகிறாங்க. உடனே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை சொல்லாதீங்க. ஏம்மா, ஜங்கு கிட்ட எவ்வளோ சந்தோஷப்படுவோம் தெரியுமா? எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது. அத்தை, ஜங்குக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் விஷயமா தான் போயிருக்கான். அவன் வரும்போது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அத்தை. அட ஆமாம், அது கூட சரிதான். பார்த்து கத்துக்கடி என் பேத்திக்கிட்ட இருந்து. பாத்தியா என் பேத்தி எவ்வளோ புத்திசாலியா இருக்கா, நீயும் தான் இருக்கியே அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஜங்கு கூட அம்மாவை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆ சொல்லுவீங்க என்னமோ நீங்கள் மட்டும் அப்படியே இதுன்ற மாதிரி. போதும் போதும், திரும்ப நீங்கள் மாமியார் மருமக சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லுமே வந்து லைக் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் வந்து ஜங்குக்கோட அப்பாவும் தாத்தாவும் வர்றாங்க. என்னது இது, 3 பேரும் வந்து அவ்வளோ குசு குசு குசுன்னு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் வந்தது கூட தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா தான் சொல்கிறாங்க. அதுதானே, என்ன அதிசயம், என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட தாத்தாவும் கேட்குறாங்க. லைக் வந்து நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒருத்தங்க வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி லைக் ஜங்குக்கோட அம்மா சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு புதுசாவா யார் வர போகிறா, நமக்கு தெரியாமல்? உங்களுக்கு தெரியாமல் தான் வராங்க, ஆனால் அது யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உஜாங்க கூட அம்மா சொல்கிறாங்க. சரி, யாருமா வரா சொல்லு, தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாங்க. நீங்கள் தாத்தால இருந்து கொள்ளு தாத்தா வைட்டீங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க.
எல்லாருக்கும் என்ன அப்படின்ட்டு வந்து இப்ப சுஜிதான் பாக்குறாங்க. உண்மையாவா? அப்ப நான் தாத்தா ஆகிட்டேனா? அப்ப நான் தான் உலகத்துல ஹேண்ட்ஸமான தாத்தாவா இருப்பேன். ஹேண்ட்ஸமான தாத்தா. அந்த குழந்தை உங்க மூஞ்சிய பார்த்து பயப்படாம இருந்தா சரி. குழந்தைய அழ வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சங்கு கூட அம்மா சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு குட்டி குழந்தை வரப்போகுது, நம்ம ஜங்குக்கு குழந்தை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து செம்ம ஹாப்பியா இருக்கு. அண்ட் வந்து என்ன பிளான் அப்படின்றதையும் அவங்கக்கிட்டயும் வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லையா, ஸோ அதை வந்து அங்கே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து தெரியுது. லைக் வந்து லைக் ட்ரிப்ளெட்ஸ் வந்து 3 குழந்தை வயிற்றுல இருக்குது. சுஜியோட வயிற்றுக்குள்ளார 3 குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்கு செம்ம சத்து. 3 ட்வின்ஸா ட்ரிப்ளெட்ஸா அப்படின்ற மாதிரில வந்து கேட்டுட்டு இருக்காங்க. லைக் அங்கே இருக்கிறது ஏன்னா லைக் வந்து சுஜியும் ஜங்கோட அம்மாவும் தான். அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. 3 அப்படின்ட்டு உங்களுக்கு ஷாக்கு. எப்படி நான் சமாளிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என் வீட்டுக்கு வந்து சொன்னதும் அவங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. என்ன நிஜமாவா? ஆமாங்க, டாக்டர் தான் வந்து சொன்னார். லைக் வந்து ஸ்கேன் இதுவும் அந்த பிரிண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிறைய பிரிண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வீடு எல்லாமே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கால் பண்ணுறீங்க. பட் ஆனால் அவர் வந்து இருக்கிற டைமுக்கு வந்து அது ரொம்பவும் வந்து லைக் என்ன ஆகுது அப்படின்னா நைட் டைம் அப்படி ஆகுது. ஸோ அவர் ரொம்ப வந்து லைக் வந்து டீப் ஸ்லீப்பில் இருக்கார். நீங்கள் கால் பண்ணுறீங்க எடுக்கலை. ஸோ ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜங்குக்கு வந்து தூக்கத்துலேயே வந்து காலை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு. யார்? ஜங்குக் அப்படின்னு உங்கள் வாய்ஸ் கேட்டதுமே ஜங்குக் அப்படியே எந்திரிச்சிட்றாரு. பொண்டாட்டிமா, ஏன்னா இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க, என்ன தூங்கிட்டு இருக்கியா ஜங்குக்? ஆமாம் பொண்டாட்டிமா, இங்கே இப்போ நைட் டைமு, என்ன மிஸ் பண்ணியா என்ன? எப்போ வர? நான் நாளைக்கு மார்னிங் நான் நைட்டு வந்துடுவேன் பொண்டாட்டிமா, ஒரு ஈவினிங் போல் வந்துடுவேன். ஓ சரி சரி, நீ தூங்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்காக ஈகராக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கும் வந்துடுறாரு. அவர் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாம் வீட்டு ஃபுல்லுமே வந்து லைக் வந்து லைட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க. ஜங்குக்கும் வந்து உள்ளார வராரு. அவர் கூட வந்து யார் வராங்க அப்படின்னா வந்து இவங்க 3 பேருமே தான் வந்து போயிருந்திருப்பாங்க. லைக் சூபின், ஷுஹோ, காய் அப்படியெல்லாம் போயிருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க பேசிக்கிட்டே வந்து உள்ளார வந்துட்டு இருக்காங்க. என்னது இது, இருட்டா இருக்கு. தலை, என்ன தலை, வீட்டில் யாருமே இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி வந்து சூபின் சொல்கிறாரு. தெரிலடா, இந்த நேரத்தில் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்களே. சரி இருங்க தலை, நான் போய் லைட் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூஹாவும் போய் லைட் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணால் லைக் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அத்தி என்னது இது அப்படின்ற மாதிரி தான் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. ஏய் என்னது இது, எதுக்கு சர்ப்ரைஸு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து வராரு. கண்ண மூடு. எதுக்கு? கண்ணை மூடு. அவர் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே இல்லை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அவரோட ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து சுஜி மேலே தான் இருக்குது. பட் ஆனால் மற்ற 3 பேருமே வந்து பார்த்துட்றாங்க. ஏன்னா அங்கே வந்து லைக் அந்த ஸ்கேனிங் பண்ண அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, குட்டி ஃபோட்டோ, அது எல்லாமே வந்து அங்கங்கே மாட்டி மாட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. என்னடா இது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் உனக்கு இது ஏதாவது தெரியுது? தெரியலையேடா, என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி 3 பேருமே வந்து என்னன்னே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட ஐஸை வந்து சுஜி க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு பொண்டாட்டிமா, ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு பிளேஸில் போய் நிற்க வைக்கிறாங்க. அந்த கிஃப்ட்டும் அவங்க முன்னாடி இருக்குது. லைக் ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்டாட்டிமா எதுக்கு இதெல்லாம்? சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஜங்குக்கும் வந்து அந்த எல்லாம் கிஃப்டெல்லாம் வந்து அன்ராப் பண்ணிட்டு அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்து ஹாய் டேடி அப்படின்ட்டு இருக்குது. கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. இது என்னது இது, யார் கிஃப்ட் மாற்றிக்கிட்டு ஏதாவது வந்துருச்சா, இதில் குழந்தையோட ட்ரெஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி பார்க்குறாரு. எது குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே திரும்புகிறாங்க. அப்போதான் வந்து
லைக் அந்த டீஷர்ட்டுக்குள்ளார ஃபர்ஸ்ட்டு அந்த முன்னாடி வந்து ஹாய் டேட் அப்படின்னு இருக்கும், டேடின்னு இருக்கும். பின்னாடி வந்து ஒரு குழந்தையோட லைக் வந்து லைக் அந்த ஸ்கேன் இது இருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து லைக் வந்து ஒட்டி வச்சிருக்காங்க. இதே தானே அங்கேயும் இருக்கு. அவங்களுக்கு கன்ஃப்யூஸா அதுக்கப்புறமா தான் புரியுது. தல கங்க்ராச்சுலேஷன்ஸ் தல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா 3 பேரும் ஓடி வந்து அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டேய் 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 என்னடா பண்றீங்க? விடுங்கடா. ச்சீ தள்ளி போங்கடா கருமம் பிடிச்சவனுங்களா. தல தல ஐயோ தல இவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா தல? எதுக்குடா சந்தோஷப்படுறீங்க? ஐயோ அண்ணியாரே செம்ம நியூஸ் போங்க. இன்னைக்கு எங்களுக்கு சம்பவம் தான். நாங்க பார்ட்டி தான் பண்ண போறோம் தல. எல்லாத்துக்கும் பில்லு நீ தான் பே பண்ணும் தல. டேய் வாங்கடா நம்ம போய் எல்லார்கிட்டயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே ஓடி போயிருந்தாங்க. என்னாச்சு இவனுங்களுக்கு? ஏன் இப்படி லூஸ் தரமா முடிவு நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு அப்படியே சுஜியை திரும்பி பாக்குறாங்க. என்ன பொண்டாட்டிமா இன்னுமா உனக்கு புரியல? என்ன புரியணும்? எனக்கு புரியல. சொல்ல பொண்டாட்டிமா அப்படின்ற மாதிரி ஜம்பு கேக்குறாரு. மக்கு மக்கு நீ எல்லாம் எப்படி சிஓ ஆன? பொண்டாட்டிமா ஏன் இப்படி வந்து என்ன திட்டுறன்னு? பாவம் இல்லையா? நீ நீ பாவமா? சரிடா சரிதான் அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட அம்மாவும் யாராவது சொல்லுங்களேன். எதுக்கு வந்து எல்லாரும் இப்படி வந்து நடந்துகிட்டு இருக்கீங்க? என்னது இது? எதுக்கு வந்து டிஷர்ட்ல இப்படி இருக்கு? அதுவும் வந்து பாருங்க இது என்னோட சைஸே கிடையாது. பாருங்க சைஸ் மாத்தி கீத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பார்சல். பொண்டாட்டிமா உடனே வந்து நீங்க கேன்சல் பண்ணிட்டு இது பண்ணுங்க. எது கேன்சல் பண்றதா? லூசு 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 மாக்கா நீ அப்பாவாக போறடா அப்படின்ற மாதிரி வந்து சுஜி சொல்றாங்க. எது? ஆமாண்டா மாக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காட்டுறாங்க அந்த ஸ்கேன். இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதுல வந்து அந்த 3 டாட்ஸ் தெரியுது. 3ஆ? ட்ரிபிளட்ஸா? ஆமா. ஏய் நான் பண்ண ஹார்ட் ஒர்க் எனக்கு சக்ஸஸை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுஜி அப்படியே தூக்கி சுத்துறாங்க அவங்க லைஃப்பை. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து லைக் வந்து டேன் கிட்ட வந்து சொல்றாங்க. இப்படிதான் மாமா அதனாலதான் உன் வயிறு இவ்வளோ பெருசா இருக்கா அப்படின்ற மாதிரி டயாங்கு. நான் கூட வந்து குழந்தைக்கெல்லாம் சீக்கிரம் பிறந்துரும் போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா உனக்கு இப்ப எத்தனை மாசம் ஆகுது? 5 மாமா. ஆ சரி 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 வீட்டுக்கு வருவியா? உன் அம்மா ரொம்ப இதா இருக்காங்கடி வீட்டுக்கு வா. சரி மாமா நானே வரேன் 2 நாள் கழிச்சு நான் வரேன். நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சரிடி. ஆனா நீ சந்தோஷமா இருக்கல்ல? சந்தோஷமா தான் இருக்கேன் மாமா. என் தங்கச்சி எப்படி இருக்கா? அவளும் நல்லா தான் இருக்கா. நீ ஏன் வரும்போது பாரு. சரி மாமா. ஆனா எதா இருந்தாலும் கால் பண்ணு சரியா? மாமா இருக்கேன். யோ 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 போயா. அவ புருஷன் நான் இருக்கேன். நான் பார்த்துக்க தெரியும் என் பொண்டாட்டி மாவ. போ போ உன்னை யாரையா இங்க கூப்பிட்டா? சந்தோஷமா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு அகெயின் அவங்க 2 பேரும் சண்டே ஸ்டார்ட் பண்றாங்க. போதும் போதும் அமைதியாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சுஜி சொல்றாங்க. டயாங்கும் வந்து சரி நான் கிளம்புறேன் பார்த்துக்கோ. லைக் டயாங்கும் வந்து அப்படி சொல்லிட்டு அவரும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஜங்குக்கு தான் பொண்டாட்டிமா எதுக்கு வந்து நீங்க வந்து போறேன்னு சொன்னீங்க? அப்ப என் கூட இப்ப இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையா? அப்படின்ற மாதிரி ஜங்கு. இல்ல ஜங்கு எனக்கும் என் அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணுன்ட்டு ஆசையா இருக்கும் இல்லையா? அதுவும் எவ்வளோ மாசம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ என் வயிற்றுல 3 குட்டிங்க இருக்கு. அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட போய் காட்ட வேண்டாமா? ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. பொண்டாட்டிமா எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணா நான் கூட்டிட்டு போறேன். இந்த ப்ளீஸ் எல்லாம் வேண்டாம். சரி அப்படியே ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. நான் ஃப்ரூட்ஸ் கொண்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு வர சொல்றாங்க மேட்ஸ் கிட்ட. அதை அப்படியே ஃபீட் பண்றாங்க. அதே மாதிரியே வந்து 2 டேஸ் கழிச்சு வந்து டேயாங்கிட்ட வந்து சொல்லியிருந்தப்ப இந்த மாதிரி நான் இன்னைக்கு வரேன் மாமா. எல்லாரையும் வந்து ஒரே வீட்டில் இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து டயாங்கோ வந்து கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ டயாங்கோட ஃபேமிலியும் டயாங்கு அண்ட் வந்து மூன் இவங்க எல்லாருமே வந்து இப்போது உங்களோட வீட்டில் தான் வந்து இருக்காங்க. என்னடா இது? எதுக்குடா எல்லாரையும் இப்போ ஒரே வீட்டில் வந்து இருக்க சொல்லியிருக்கேன்? என்னாச்சு? பொறுங்க 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 கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து டயாங் சொல்கிறாரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஜங்குக்கும் வந்து ஜங்குக்கு அப்படி
ஒரு மாஃபியா லுக்ல தான் வந்து அந்த பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவர் அப்படி கெத்தா நடந்து வந்துட்டு இருக்காரு. லைக் வந்து அவங்க எல்லாம் அப்படியே கேரிங்கா வந்து பிடிச்சிட்டு தான் வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் பின்னாடி வந்து கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சுஜி சொல்லி இருந்திருப்பாங்க வேண்டாண்டா அப்படின்ற மாதிரி. இல்லை இல்லை இருக்கட்டும் எதுக்கும் அப்படின்ற மாதிரி 3 பேர் தான் வந்திருப்பாங்க. லைக் எப்பவும் போல ஷூஹோ சூபின் காயா அவங்க 3 பேரும் தான். ஸோ இப்போ எல்லாருமே வந்து உள்ளார போகிறாங்க. உள்ளார நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்து பார்த்து பொண்டாட்டிமா அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது. ஏன் அது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருக்குன்னு எல்லாருமே வந்து லைக் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து சுஜி நின்றுருக்காங்க. அவங்க அம்மாக்கெல்லாம் அவ்வளோ வந்து லைக் வந்து இதாக இருக்குது. லைக் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சுஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாமே வந்து போகிறாங்க. லைக் வந்து ஹக் பண்ணிட்டு வரும்போது ஜங்குக்கு அப்படியே நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, எதாக இருந்தாலும் அங்கேயே நின்று பேசுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் யார்ரா நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் பொண்ணோட புருஷன் விச் இஸ் மீன் உங்களோட மருமக. என் குழந்தையெல்லாம் வந்து நசுக்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது குழந்தையா அப்படின்ற மாதிரி அப்போதான் வந்து பார்க்குறாங்க. செம்ம ஷாக்கு. என்னடி இது அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, ஸோ பை மிஸ்டேக்காக அது வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டேயும் கேட்குறாங்க. அண்ட் ஒரு வழியாக பெரிய சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாருமே இப்போ காம்ப்ரமைஸ் ஆகி இப்போ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் வந்து அப்போதான் வந்து ஒரு டவுட் வருது. யாருக்கு அப்படின்னா மூணுக்கு தான். மூணு வந்து கேட்குறாங்க ஜங்குக் கிட்ட, ஜங் மாமா சொல்லுங்கம்மா, நீங்கள் கிட்னாப் பண்ணீங்க சரி, லைக் வந்து இவங்கள மாதிரியே வந்து அந்த பொண்ணு இருந்தாங்களா, இல்லை உண்மையில் இல்லை வந்து சும்மா வந்து சப்பை கட்டு கட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி மூணு கேட்குறாங்க. சாச்சா உண்மையிலேயே தான் சொல்கிறேன் இரு நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் வந்து அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஒரு கப்பலோட ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற வந்து அந்த ஃபோட்டோ பார்த்தோமே வந்து ஷாக் எல்லாருக்குமே. ஏன்னா அது அச்சசல் வந்து உங்களை வந்து பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் சைஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இதனால தான் வந்து நான் பை மிஸ்டேக்காக வந்து உங்க அக்காவை கடத்தினதுலேயும் ஒரு நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக போகுது. அண்ட் 7 months ஆகுது, உங்களுக்கும் வழக்காப்பு நடக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை வந்து லைக் என்ன சொல்கிறது, லைக் வந்து 7 months ஆகுது. வளகாப்பு செம்ம கிராண்டாக எல்லா ரிலேட்டிவ்ஸையுமே வந்து கூப்பிட்டு வச்சு பண்ணி எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. உங்களுக்கு அதை விட ஹாப்பி உங்களுக்கு பக்கத்தில் ஜங்குக்கு உங்களோட கையை அவர் விடவே இல்லை, பிடிச்சிக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்காரு. இது விட்டுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருந்திருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கு விடவே இல்லை. போங்க பொண்டாட்டிம்மா நான் கையை பிடிச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு அவ்வளோ இதாக போகுது. அண்ட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி 9 months தான். செம்மையாக கத்துன்னு கத்துறீங்க ஜங்குக்கா. இது வரைக்கும் எதுக்குமே கலங்காத அவரு இப்போ அப்படி கலங்குறாரு, அழுகுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி அழுகுறது. அப்படியே வந்து மெனி ஹார்ஸ் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ 3 ப்ரீஷியஸான குழந்தைங்க பிறக்குது. ஜங்குக்கோட லைக் வந்து பேபிஸ் எல்லாம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பேபிஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் பேபிஸை எதையுமே வந்து ஜங்குக் பார்க்கல. அவர் ஃபஸ்ட் நர்ஸ் கிட்ட கேட்டது என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். அவங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நர்ஸும் வந்து யார்ரா இவன், எல்லாரும் குழந்தைய தான் பார்ப்பேன், இவன் பொண்டாட்டி கேட்குறான், அவ்வளோ நல்லவனாடா நீ, அவ்வளோ பாசகாரனா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து நர்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாம், அந்த குழந்தைய பாருங்க அப்படின்ற மாதிரி நர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இல்லை நான் பார்க்க மாட்டேன், என் பொண்டாட்டி பார்த்ததுக்கப்புறமா தான் நான் என் குழந்தைங்களெல்லாம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கார். அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. உங்கள் பக்கத்துலேயே தான் ஜங்குக்கு வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் அப்பப்போ உங்கள் ஹேண்ட்ஸை வந்து கிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் எப்போ ஐஸை ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. சுஜி பொண்டாட்டிமா
ஜங்குக் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு, அழறாரு. உங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஹக் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ அந்த ஷிஃப்ட் பண்ற மாதிரி பெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தான் அழறாரு. நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏன் இப்படி என்ன பயமுறுத்துற, போடி நீ ரொம்ப மோசம் அப்படின்னு அழறாரு. சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஜங்குக்கா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக்கு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே குழந்தெல்லாம் வேண்டாம், இதே போதும் அப்படின்ற மாதிரி ஆரம்பி. சரி சரி அழாத, இப்ப எனக்கு ஓகே தான். என்ன ஓகே, எப்படி நீ கத்தன தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, உனக்கு பெயினை கொடுத்துட்டல, நான் தப்பு பண்ணிட்டல அப்படின்னு மாதிரி அவ்வளோ எமோஷ்னல் ஆகுறாரு. ஏய் நீ எந்த தப்பும் பண்ணலடா, டெலிவரி டைம்ல அப்படிதான் பெயின் இருக்கும். ஆனா உனக்கு எல்லாம் ஒரு தடவை தான் அந்த மாதிரி கத்துவாங்க, ஆனா உனக்கு 3 தடவை அந்த பெயினை கொடுத்துட்டேன்ல. ஏய் ஜம்பு அப்படிலாம் இல்ல, சரியா, நம்ம குழந்தைங்களுக்காக தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஓகே தான், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும், சாரி பொண்டாட்டிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜங்குக்கு கிஸ் பண்றீங்க. ஜங்குக்கும் கிஸ் பேக் பண்றாரு. வெளியில இருந்து டோரும் நாக் ஆகுது. யார் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் டயாங்கோட டயாங்கு அண்ட் உங்களோட தங்கச்சி தான். உள்ளார வரலாமா இல்லை இன்னும் ரொமான்ஸ் போகுமா அப்படின்ற மாதிரி டயாங் தான். ஜங்குக் தான், உன்னை யாரா இங்கே வர சொன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எப்பவுமே என்னை வந்து எருப்பத்துறதுக்கு இது வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட டயாங் அதை கண்டுக்கல. டயாங்கும் வந்து உள்ளார வந்து டயாங்கு 3 எல்லாம் உள்ளார வராங்க. இப்போ எப்படி இருக்க சுஜி, இப்போ ஓரளவு ஓகே தான் மாமா, நல்லா ரெஸ்ட் எடு சரியா. நீ டைரெக்டாக வீட்டுக்கு தானே வர. ஆமாம்மாம்மா. யார் வீட்டுக்கு, என் பொண்டாட்டியெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், என் பொண்டாட்டி என் கூட தான். டேய் கொஞ்ச நாளாச்சும் அவளை அவங்க அம்மா வீட்டில் இருக்க விடுறா, அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிட்டு இருக்காரு. மாமா கொஞ்ச நாளாச்சும் அக்காவை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க மாமா, அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து குழந்தை கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜங்குக் கிட்ட 3 சொல்கிறாங்க. முதல்ல நீ உன் குழந்தைய பாரு. ஆமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. அப்போதான் நீங்க நோட்டீஸ் பண்றீங்க, லைக் வந்து 3 பிரெக்னெண்டா இருக்கு. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி, என்னடி சொல்லவே இல்லை, எத்தனை மந்த்ஸு, இப்போதாங்க 5. ஆஹா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆனால் ஏன்டி சொல்லவே இல்லை, அது உனக்கு டெலிவரி சர்ப்ரைஸாக அது இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி 3 சொல்கிறாங்க. சரிதான்டி சரிதான். ஸோ சரி சரி, போதும் போதும் எல்லாரும் என்னை போங்க, என்னை பொண்ணாடி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஜாங்கு. ஜாங்கு சும்மா இரு, நீங்கள் பொண்ணு சும்மா இருங்க பொண்டாட்டிமா, என்ன எல்லாம் பார்க்குறீங்க, போங்க போங்க போங்க, என் பொண்டாட்டி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஜாங்குக்கும் வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாரு. ரொம்ப தாண்டா பண்ணுற நீ, ஒன்றை விட இல்லை போடா அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்களோட சண்டை வந்து போகுது. அண்ட் வந்து இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் யார் அப்படின்றத வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டுக்காக வெயிட்டிங். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு மாஃபியா மாமா பார்ட் 3ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.